தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவினூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு வாழ்கிறோம். ஆண்டவருடைய அருள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதல்படி நம் உறவினரோடு, உடன் பிறந்தோடு, அண்டை வீட்டாரோடு, அருகில் இருப்பவரோடு, அடுத்திருப்பவரோடு நாம் மகிழ்வுடன் நலத்தோடு வாழ்கிறோம் என்ற சிந்தனையில் நாம் இந்த நாளினுடைய திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். இறைவனுடைய உடனிருப்பு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அழைத்து செல்கிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும்,
நேர் வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதல் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 8-10 இறைமுத்துக்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவர். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர்கள் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேறு பெற்றோ, அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமைமிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வார். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார். அவர்கள் தம் அலுவலர்கள் நீதியுடன் செயற்படுவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். அவர்கள் வாரி வழங்கினார், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்து இருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். Alleluia, Alleluia, Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 தொடங்கி 33 முடிய. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கவனித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, வாழ்க்கை நெறி என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற மக்களுக்கும் வேறு ஒரு பண்பாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கும் இடையே மாறுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். மொழி மாறுபடுகிறது, தோற்றம் மாறுபடுகிறது, உடை மாறுபடுகிறது, உணவு மாறுபடுகிறது, பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன, பண்பாடு மாறுபடுகிறது, வாழ்க்கை முறையும் மாறுபடுகிறது. இப்படி அந்த மாறுபாட்டை நாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
நமது பாரத தேசத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எவ்வளவு மொழி பேசுகிற மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு கூட சரியாக நமக்கு தெரியாது. ஏனென்றால் என்னுடைய குருத்துவ பயிற்சி காலத்தில் 2001ஆம் ஆண்டில் களப்பணி அனுபவத்திற்காக நான் நாகாலாந்து மாநிலத்திற்கு சென்றேன். அங்கு ட்வென்சாங் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் சென்ட் ஜோசப்ஸ் ஸ்கூலில் அங்கே இருக்கிற பங்கு தந்தையோடு இணைந்து அவரோடு வாழ்ந்து கொண்டு அந்த பள்ளியில் முழு நேர ஆசிரியராக பணியாற்றி கொண்டு என்னால் எது முடியுமோ அதை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு என்னுடைய களப்பயிற்சியினை மேற்கொண்டேன். அந்த மாநிலத்தினுடைய பொதுமை மொழி என்பது ஆங்கிலம், வழக்காடி மொழி என்பது நாகாமிஸ். அதில் அந்த மாநிலத்தில் பல வகையான ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க, மலை இன மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ட்ரைபல்ஸும் அவங்களுக்கென்ன ஒரு மொழியை வைத்திருக்கிறார்கள். அந்த ட்ரைபல்ஸுக்குள்ளே ஒவ்வொரு மலையினுடைய உச்சியிலும் ஒரு ஊர் இருக்கும். நீங்கள் நாகாலாந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றீர்கள் என்றால் நம்மை போல சமவெளி என்பது குறைவாகத்தான் இருக்கும். மலை உச்சிகளிலே தான் அவர்கள் ஊரமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனம், நான் பணியாற்றிய இனத்தினுடைய பெயரே நான் குறிப்பிடலாம். ஃபோம் என்ற ட்ரைப், மலைவாழ் மக்கள், ஃபோம் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். இவர்கள் வாழ்ந்த இடம் அந்த ட்வென்சாங்கை மையமாக வைத்து ஒரு 6 மலையினுடைய உச்சியில் 6 கிராமம் என்று சொல்லலாம். 6 கிராமம் இந்த ஃபோம் ட்ரைப் மக்கள் வாழ்கிறார்கள். அந்த மலைகளுடைய உச்சியிலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கு, மலையினுடைய உச்சியில் வாழ்கிற இடத்திற்கும் பெயர்கள் உண்டு, ஊர் பெயர். அப்படி வாழ்கிற போது இந்த ட்ரைபல்ஸு பொதுமையான மொழி ஆங்கிலம், அடுத்து வழக்காடு மொழி நாகாமிஸ், அடுத்ததாக வருகிறார்கள் அவர்களுடைய ட்ரைபலுக்கு இருக்கிற மொழி என்பது ஃபோம். அடுத்ததாக வருகிறார்கள் இந்த 6 கிராமங்களும் அவர்களுக்கென்ன ஒரு மொழி வைத்திருக்கிறார்கள். நான் வாழ்ந்த அந்த ட்வென்சாங் டிஸ்ட்ரிக்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் ஃபோம் பேசப்படுகிறது, நாகாமிஸ் பேசப்படுகிறது, ஆங்கிலம் பேசப்படுகிறது, அதை விடுத்து கன்னிஷ் என்ற ஒரு மொழி பேசப்படுகிறது. இவ்வளவு 4 மொழிகளையும் கடந்து வருகிறோம். மீண்டும் நாம் வீடுகளை சந்திக்கிற போது அந்த வீடுகளுக்குள்ளேயே, அந்த கிராமங்களுக்கிடையே வகையறாக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையறாக்களுக்குள்ளே வேறு வேறு மொழி இருக்கிறது. ஒரு வகையறா ஒரு மொழியை பேசுகிறான், மற்றொரு வகையறா இன்னொரு மொழியை பேசுகிறான். அவர்களுக்குள்ளாக பல மொழிகள் இருக்கின்றன. அதையும் கடந்து ஒரு தனி வீட்டுக்குள்ளே போனோம்னா அண்ணன் தம்பி, அப்பா பிள்ளைகள், 4-5 பேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு மொழி பேசுகிறார்கள். ஆக அந்த இடத்திலே பணியாற்ற வேண்டும் என்று பார்க்கிற போது ஏறக்குறைய 4-5-6 மொழிகளை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சகஜமாக அவர்களுடன் உரையாட முடியும். உணர்வு பூர்வமாக உரையாடலாம். ஆங்கிலம் இருந்தாலே மேனேஜபிள். கொஞ்சம் நாகாமிஸும் ஹிந்தி இருந்தால் அதை விட இன்னும் அதிகமாக, கொஞ்சம் ஃபோம் இருந்தால் இன்னும் அதிகமாக மக்களோடு பேசலாம். ஆனால் அது வழக்காடுவதற்கு மட்டும்தான் இருக்கும். அந்த வழக்கை தாண்டி உணர்வுகளோடு நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அவர்களுடைய மொழிகளிலே, அவருடைய வாழ்வு நிலைகளிலே நாம் ஒன்று சேர வேண்டும் என்பது தான் அந்த களப்பணியினுடைய அனுபவமாக நாம் பெற்றுக்கொண்டது. அதை தான் திருச்சபையில் கிறித்துவத்தை பற்றி சொல்லுகிற போது, கிறித்துவத்தை பற்றி சொல்கிறோம் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய பணியை சொல்லிக்கொண்டு போகலாம், நாம் செய்கின்ற நம்முடைய நிறுவனங்களை பற்றி சொல்லிக்கொண்டு போகலாம், அமைப்பை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். இப்படி அமைப்புகள் இருந்தாலும், அதிகாரிகள் இருந்தாலும், நிறுவனங்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தாலும், ஆனால் கிறித்துவத்தினுடைய தனித்தன்மையாக இருக்கிறது என்ன என்று பார்க்கிற போது
இன்று நாம் தொடக்க ஜெபத்திலே ஜெபித்தது போல நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. அந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது விவிலியத்தில் இருக்கிறது. இந்த விவிலியம் என்பது தான் நம்முடைய புனித நூலாக இருக்கிறது. இது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் செயல்முறைப்படுத்துகிறோம் என்றால் கிறிஸ்துவனுடைய வாழ்வை நாம் நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதாக குறிக்கப்படுகிறது. அப்படியாக இன்றைய வழிபாட்டிற்காக உங்களுக்கும் எனக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த செயல் திட்டம் என்பது விவிலியத்தினுடைய சாரம்சமாக பார்க்கிற அன்பு நிலை வாழ்வு தான். இந்த அன்பு நிலை வாழ்வு எதில் மையம் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது நம்முடைய திரு அவையினுடைய கட்டளைகளை பார்க்கிற போது 10 கட்டளைகளை நாம் சொல்லுகிறோம். 10 கட்டளைகள் மோசே இஸ்ரேல் மக்களை பாலிநிலத்திலே வழிநடத்துவதற்காக கடவுளோடு இஸ்ரேல் மக்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையிலே அசையாது வாழ்வதற்காக மோசே மூலமாக யாவே இறைவன் கொடுத்த கட்டளைகள். அதை ஆண்டவர் இயேசுவினுடைய புதிய ஏற்பாட்டு கட்டளைகளோடு இணைத்து 10 கட்டளைகளுடைய சுருக்கமாக சொல்லுகிற போது கடவுளை அன்பு செய்வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்போனை அன்பு செய்வது. பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கலாம். 12 கட்டளைகள் தானே, 10 கட்டளைகள் தானே, 10ஐயும் சுருக்கி 2 கட்டளைகளை அடங்கி விட்டதே, இது என்ன செய்ய முடியாதா? 4 ஏழைகளுக்கு சோறு போட்டால் போதும், முடியெடுத்தால் போதும், மொட்டை அடித்தா போதும் அப்படி இல்லை. இதை பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும், படிப்பதற்கு கேட்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு மிகப்பெரிய சவால். விவிலியத்தினுடைய புத்தகங்களை பார்க்கிற போது ஏறக்குறைய நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். சின்ன புத்தகம்தான், எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அதனுடைய இருக்கின்ற வாழ்வின் கணம் என்பது நம்மை அழுத்தக்கூடிய கணமாக, உங்களை இணையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கணமாக இருக்கிறது. அப்படி தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 வாசகங்களுமே. இது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு எனக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லால் மட்டும் சொல்லிவிட முடியாது. ஆனால் வாழ்வாள் உணர்வாள் நாம் மெய்ப்பிக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய்வது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில் சொல்கிறாரு, உனக்கு பிறர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையெல்லாம் நீயும் பிறருக்கு செய்ய வேண்டும். இப்போ புரியுதா கஷ்டம்? இப்போ புரியுதா கஷ்டம்? என்னை பிறர் பாராட்ட வேண்டும், என்னை பிறர் உயர்ந்தவனாக மதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நான் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், நான் நன்றாக படிக்கக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போதும் சரி, நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் சரி, தனி மனிதன் தன்னை முன்னிறுத்தி வாழக்கூடிய நிலையிலே நாம் சிந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறார். என்ன ஆப்பு? ஒரு அழைப்பு. நீ என்னப்படி பிறர் உனக்கு செய்ய நினைக்கிறையோ அதையே நீ அவருக்கு செய்ய. தீயதை இல்லை, நல்லதை, நன்மையானதை. தீயதை நான் நினச்சிக்குவேனா, என்னை யாராவது கழுத்தறுக்கணும்னு நினச்சிக்குவேனா, என் கையை யாராவது வெட்டணும்னு நினச்சிக்கணும், அப்படி இல்லை. மாறாக எனக்கு நன்மைகளை மனிதன் வாரி வழங்க வேண்டும் என்று எதிர்நோக்குகிறேன். அந்த எதிர்நோக்க தான் ஆண்டவர் பிறருக்கு சொல்ல நம்மை செய்ய அழைக்கிறார். அந்த செய்வது என்பது கடினமானது. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், எவன் ஒருவன் என்னை பின்பற்ற வருகிறானோ அவன் சுமை இல்லாமல் வரும் கடினமான வழியிலே இல்லாமல் வர முடியாது. ஏனென்றால் அவன் தன்னை துறக்க வேண்டும். தன்னை துறந்து தான் அயலானை அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் மிக கடினமான பணி, வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா, நம்மையே நாம் துரத்தல். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஆசையை, நம்முடைய எதிர்நோக்க, நம்முடைய வருங்கால கனவுகளை சுமப்பது எது சமூகத்திற்கு தேவையோ என்னை விடுத்து அயலானை நான் பார்க்கக்கூடிய நிலையில். அதனால ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும். அந்த நிலையில் நாம் வாழ எத்தனிக்கின்ற போது இந்த உலகம் நமதாகிறது, கடவுள் நம்மவராகிறார்.
கடவுளுடைய அருளை அருகாமையிலே இருந்து நாம் உணரக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். மற்ற எல்லாம் இருக்கட்டும், உலகம் இருக்கட்டும், உணர்வு இருக்கட்டும், வாழ்க்கை முறையினுடைய வித்தியாசம் இருக்கட்டும், பண்பாடு, கலாச்சாரம், மொழி, நாகரிகம் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் கடவுள் காட்டுகிற ஒரே நாகரிகம் அன்பு என்ற நாகரிகம். சமீபத்தில் ஒரு அருட்பணியாளர் எங்களிடம் பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், இந்திய நாட்டினுடைய அருட்பணியாளர்களே உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவர் இந்திய நாட்டினுடைய அரசியல் தலைவர்களே உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவரை சந்திக்கிறார். சந்தித்து எங்களுடைய உலக தலைவரை இந்தியாவிற்கு வரவழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதோடு தாங்கள் செய்கின்ற பணியையும் அந்த அரசியல் தலைவருக்கு எடுத்து காட்டுகிறார், சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அரசியல் தலைவர் கிறித்தவம் செய்கின்ற அந்த பணியை ஊதாசனப்படுத்துறது போல, இழிவுபடுத்துவது போல இதை அரசும் செய்யும் என்று சொல்லுகிறார். அரசு செய்யும் சட்டங்கள் மூலமாக யார் வேணாலும் நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம், எதுவென்றாலும் செஞ்சிடலாம். சட்டங்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் வீடு கட்டி கொடுக்க முடியும், வீடு கட்ட முடியும் திட்டத்தில். காசு கொடுக்க முடியுமா, காசு கொடுக்க முடியும் திட்டத்தில். எல்லாம் திட்டத்திலே மட்டும்தான் இருக்கும். உணர்வுகளிலேயும் உடனிருப்புகளையும் யார் இருப்பாள் என்ற கேள்விதான். அதனால தான் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்வார்கள், கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றுகிற போது சொல்வார்கள், இங்கு நீங்கள் மருத்துவராக படித்துவிட்டு மருத்துவராக மாறிவிடலாம், நீங்கள் படித்துவிட்டு இன்ஜினியர்களாக மாறிவிடலாம், நீங்கள் படித்துவிட்டு உயர் பதவிகளுக்கு செல்லலாம், ஆனால் எது வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் படித்துவிட்டு சிறந்த அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும், அரசியல் தலைவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் படித்து பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, பிறரை மையப்படுத்தி வாழக்கூடிய தன்மையை தெளிந்த ஞானத்தோடு அரசியலிலே ஈடுபடுகிற போது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே திட்டங்கள் தீட்டப்படும், சட்டங்கள் இயற்றப்படும். அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அழைப்பை தான் மாணவர்களுக்கு கொடுக்கிறார். அதே அழைப்பை தான் ஆண்டவர் என்ற நாளில் கொடுக்கிறார். நீ போர் தொடுப்பதற்கு திட்டமிடலாம், கட்டணம் கட்டுவதற்கு திட்டமிடலாம், என்னை பின்பற்றுவதற்கும் திட்டமிடலாம். ஆனால் உன்னுடைய திட்டமெல்லாம் எதை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது அன்பை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இந்த அன்பை வாழ்வாக்குகிற போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையில் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய், உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளித் தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன், என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய், உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளித் தந்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க
செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியர எல்லா திருநிலையினர் எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணத்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னைத்தரசள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு
உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகுமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் ஆக்குதிகளை பெற்றுக்கொள்ள
தயா செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.